மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.16 உள்ள 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. எக்ஸசைஸ் 3.16 உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் சம் செய்ய போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைக, அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறு. கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. x² - 9x + 20 = 0 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கிராஃப் வரையணும். அப்புறம் இதோட சொல்யூஷனோட நேச்சர் கேட்டிருக்காங்க. தீர்வுகளின் தன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. அதாவது வரைபடம் வரைய சொல்லியிருக்கனால முதல்ல நம்ம வரைபடம் வரைஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பற்றி, தீர்வுகளின் தன்மையை பற்றி நம்ம அதுக்கடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் வரையணும் அப்படின்னா, ஒரு கிராஃப் வரைகிறதுக்கு எக்ஸின் மதிப்பும் தேவை, ஒய்யின் மதிப்பும் தேவை. இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, நமக்கு ஒய் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட சமன்பாடை ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணும். அதாவது ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இங்கே என்ன உறுப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஈக்குவல் டு 0 மட்டும் போட வேணாம். x² - 9x + 20 அப்படின்னு எழுதிருங்க. ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இங்கே என்ன இருக்கும், இங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. இப்போ இதுக்கு நம்ம அட்டவணை போடலாம். எப்பயுமே ஒரு அட்டவணை அப்படின்னாலே அது எக்ஸ்ன்னு தான் ஆரம்பிக்கணும். எந்த ஒரு டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸில் எக்ஸ்ன்னு தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், கொஸ்டினில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே ஒன்று ஒன்றா எழுதிடலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x² இருக்குது. அப்போ x² எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் -9x இருக்குது, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு +20 +20 இருக்குது, அதை எழுதிக்கோங்க. அடுத்து இன்னும் எழுதாமல் என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்கா, அதையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் x, y, எக்ஸையும் ஒய்யவும் சேர்த்து எழுதிக்கோங்க. இந்த x, yயை பயன்படுத்தி தான் நம்ம டயக்ராம் வரைவோம், அதாவது கிராஃப் வரைவோம். அதனால் x, yன்னு எழுதிக்கோங்க. இவ்வளோதான்ப்பா. இப்போ எக்ஸுக்கு நம்மளாம் மதிப்பு எடுத்துக்க போகிறோம்ப்பா. இப்போ எக்ஸுக்கு என்னென்ன நம்பர் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோன்னா, ஒரு ஃப்ளூக்கில் ஒரு குத்து மதிப்பாக -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துக்க போகிறோம். -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 இது மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம்ப்பா. எக்ஸுக்கு எக்ஸாக்டாக என்ன மதிப்புகள் எடுக்கணும்னு தெரியாதனால நம்ம -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துருக்கோம்ப்பா. ஆனால் நம்ம கண்டுபிடிக்கலாம், எக்ஸுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன மதிப்புகள் மட்டும் எடுத்தால் போதும் இந்த அட்டவணை ப்ராப்பராக கரெக்டாக வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை நான் கொஞ்சம் வீடியோவோட மிடில் நான் சொல்கிறேன்ப்பா. இப்போதைக்கு நம்ம இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நீங்கள் எப்பயுமே அட்டவணைன்னு போடும்போது தேவையான மதிப்புகள்லாம் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு இடையில கோடு போட்டிங்கனாலே அட்டவணை கிடச்சிரும். ஃபுல்லாக அட்டவணையை போட்டுட்டு நீங்கள் உள்ளே எழுத வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டவணை சிறுசாக இல்லை பெருசாக அமைஞ்சிக்கிட்டே இருக்கும்ப்பா. அதனால் தேவையானதை முதல்ல எழுதிக்கோங்க, அப்புறமா நம்ம அட்டவணை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், x² கண்டுபிடிக்கணும். x² அப்படின்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். நமக்கு உள்ள எக்ஸ் வேல்யூஸ் இது எல்லாம் தான் எக்ஸ் வேல்யூஸ். இப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க, அவ்வளோதான். -4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இது கூட இதே நம்பரை பெருக்கணும்னு அர்த்தம். அதாவது -4 கூட இன்னொரு -4 பெருக்குங்கன்னு அர்த்தம். இதான்ப்பா ஸ்கொயர். இப்போ -4 × -4ன்னு பெருக்குனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். 4 × 4 16, 4 4s 16. இப்போ இதே மாதிரி இங்கே உள்ள எல்லா நம்பருக்கும் பண்ணிடலாம். -3 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். 3 × 3 3 3s 9ன்னு வந்துடும். அதே மாதிரி தான் -2 × -2ன்னு பெருக்குங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். 2 4 2 2s 4ன்னு வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் 1 1 is 1. இங்கே 0வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 0வே தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணோன்னா 1 தான். 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 × 2, அதாவது 4. 2 2s 4, 3 × 3னா 9ன்னு கிடைக்கும். 4 × 4னா 16ன்னு கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம x² அப்படின்ற இந்த காலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் டேர்ம்ஸில் எப்பயுமே மைனஸ் வரவே வராதுப்பா. ஸ்கொயர் டேர்ம்ஸில் எப்பயுமே ப்ளஸ் தான் வரும். மைனஸாக இருந்தாலும் அது ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் இங்கிட்டு பாருங்கள், 0வை தொடர்ந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்கிட்டு கீழே 0வை தொடர்ந்து இருக்கும். இப்போ பாருங்கள், 0க்கு மேலே 1 4 9 16னா இங்கே அதே மாதிரி 1 4 9 16 அதே மாதிரி வரும். அப்படி வந்தால் நம்ம கரெக்டாக செஞ்சுட்ருக்கோன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், -9xன்னு கேட்டிருக்காங்க. -9x என்றால் -9 × x என்று தானே அர்த்தம். அப்போ -9 எக்ஸையும் பெருக்கணும். எக்ஸ் என்பது என்ன, இது எல்லாம் தான் எக்ஸ். அப்போ இதை அப்படியே -9ஓட பெருக்கி இங்கே எழுதியிருப்போம். -9ஐயும் இந்த வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம்ப்பா. அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளை தான் மல்டிப்ளை பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ -9 இன்டூ ஃபர்ஸ்ட்டு இந்த வரிசையில் உள்ள இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூனா -4. அப்போ இங்கே வேல்யூ வேணும், இங்கே உங்களுக்கு மதிப்பு வேணும் அப்படின்னா -4 -9 பெருக்கணும். ஃபர்ஸ்ட் அவற்றின் குறியீடை பெருக்கிடுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 4 9s 4 9 36 என்று கிடைக்கும். அதே தான் நெக்ஸ்ட் லைன்லையும் மைனஸ் இன்டூ மைனஸ்னா ப்ளஸ் 3 இன்டூ 9 3 9 27 3 9s 27 அது மாதிரி வரும்பா. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரிக்கலாம். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 2 இன்டூ 9னா 18 9 18. அடுத்து அதே மாதிரி குறியீடை பெருக்கிடுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 1 இன்டூ 9 1 9 is 9 9 9ன்னு வந்துடும். அதே மாதிரி ஜீரோவை -9ஐயும் பெருக்கணும்ப்பா. 0வை -9 மல்டிப்ளை பண்ணோம்னா 0 இன்ட்டு எனி நம்பர்ஸ் 0 இட் செல்ஃப். அதனால் 0 அப்படியே போட்டுக்கிறோம். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான் போகிறோம், அதனால் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1ஐ -9ஐயும் பெருக்கணும். அதுக்கு அவற்றின் குறியீடை பெருக்கிறீங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 9 1 9 is 9. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 9s 18 9 18ன்னு வந்துடும். இங்கேயும் பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 27 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 9 அதாவது 4 9s 36. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ம்ஸ் எதுவுமே இல்லை, ப்ளஸ் 20ன்னு மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் 20 மட்டும் அப்படியே எழுதிட்டே வந்துருங்கப்பா. நெக்ஸ்ட் ஒய்யின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த டேபிளை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அட்டவணை வந்து நம்ம போட்டுட்டு வந்துடலாம். அப்போ கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அட்டவணை போட்டுட்டோம்ப்பா. இப்போ ஒய்க்கு மதிப்பு வேணும். ஒய் என்பது என்ன, கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் என்பது x² -9x + 20. இது 3 சேர்ந்தது தானே ஒய்யே. அப்போ இந்த ஒய்யின் மதிப்பு வேணும் அப்படின்னா இந்த x² -9x + 20 இது 3ஐயும் சேர்த்து எழுதணும்ப்பா. இதை மட்டும் விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் உள்ள இது 3ஐயும் சேர்த்தால் கிடைப்பது தான் என்னவா, ஒய்யின் மதிப்பான். இப்படி தானே கொடுத்துருவாங்க. ஒய் என்பது x² மதிப்பு -9x மதிப்பு +20 +20 மதிப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கிடைப்பது தான், இது எல்லாத்தையும் சேர்த்தால் கிடைப்பது தான் ஒய். சேர்க்கறதுனா என்ன அர்த்தம், குறியீட்டுக்கு தகுந்தவாறு கூட்டியோ கழிச்சு எழுதணும். சரிங்களா. அக்கார்டிங் டு த சிம்பிள் ஆட் பண்ணியும் சப்ட்ராக்ட் பண்ணியும் எழுதுங்க. அதுதான் ஒய்யோட வேல்யூ. இந்த லாஸ்ட் 3 காலம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். 16 + 36 + 20 எல்லாமே ஒரே குறியீடுகளாக உள்ளனவா, சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். ஒரே குறியீடாக இருப்பதால் கூட்டி அதே குறியீடை போடணும்ப்பா. அப்போ கூட்டுங்க. 36 16 52ன்னு வரும். 52 20 72. அதாவது என்னப்பா வரும், 72 அப்படின்னு கிடைக்குதா. சேம் சிம்பிள் தானே போடணும். அப்போ +72 தான் வரும். நம்ம ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை, அதனால் வெறும் 72வே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கிராஃப் வந்து பென்சிலை யூஸ் பண்ணி தான்ப்பா செய்யணும். நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வீடியோவில் வந்து பென்சில் யூஸ் பண்ணால் ரொம்ப டல்லாக இருக்குன்றதுக்காக நான் பென்னு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பென்சில் தான் யூஸ் பண்ணி செய்யணும். சரிங்க. பாருங்கள், இங்கே இந்த 3 லைனை வந்து நம்ம கம்பைன் பண்ணும்போது சேர்க்கும்போது 3மே வந்து எப்படி இருக்கு பாருங்கள், ஒரே குறியீடாக தான் இருக்குது. அப்போ இங்கேயும் ஒன்ஸ் அகெயின் ஆட் பண்ணி அதே சிம்பிள் தான் போட போகிறோம். கூட்டி அதே குறியீடு தான் போட போகிறோம். உங்களுக்கு கூட்ட தெரியலன்னு வைங்களேன், இது எல்லாத்தையுமே ரூபாயை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு மறக்கவே மறக்காது. 9 ரூபாயும் 27 ரூபாயும் சேர்ந்தால் என்ன வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வந்துடும். அது மாதிரி நீங்கள் பார்த்து கூட்டிக்கோங்க. இப்போ இது 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 27 + 20னா 47 வரும். 47 + 9னா 56ன்னு வரும். 56 என்று கிடைக்கிறது. அதே மாதிரி இது எல்லாமே பாருங்கள் ஒரே குறியீடாக இருக்குது. கூட்டி அதே குறியீடு போடுங்க. 18 4 22 22 + 20னா 42, அதாவது 42. 9 + 1 10 10 + 20னா 30. 0 + 0ன்னு ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ +20 மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் வரனால நம்ம போடலைப்பா. இங்கேருந்து பாருங்களேன், டிஃபரன்ஸ் சிம்பிள்ஸ் வந்துடுச்சு. இது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல சேம் சிம்பிளாக இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா டிஃப்ரெண்ட் சிம்பிளாக உள்ளதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்ப்பா. 20 + 1 20 + 1 21. 21லேருந்து -9. 21 - 9 21லேருந்து 9 கழிச்சிருங்க. தெரிலனா 21 ரூபாயில் 9 ரூபாய் செலவாயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், அது மாதிரி யோசிச்சு பாருங்கள். 21ல் 9 போச்சு அப்படின்னா 12ன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இடையில ஒரு டிஃபரன்ஸ் சிம்பிள் வந்துச்சு. சேம் சிம்பிளாக உள்ளது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 + 20னா 24. 24 - 18 அப்படின்னா 6ன்னு வந்துடும். அதுவும் +6ன்னு தான் வருது.
அதே மாதிரி இதை ரெண்டே கூட்டிட்டு இதில் கழிச்சிடலாம்ப்பா. 20 + 9னா 29. 29ல் 27 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 2ன்னு வரும். 20 + 16னா 36. 36 - 36னா 0. இப்போது நமக்கு இந்த அட்டவணை இதோட போதுமா, இல்லை இன்னும் இது கண்டினியூ பண்ணணுமா, இது முடிச்சிட்டோமா, இதுக்கு வரைஞ்சா கிராஃப் வருமா வராதா, இது மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். நமக்கு இந்த அட்டவணை இதோட பத்தாது, நம்ம இன்னும் கீழே செய்யணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த அட்டவணை ஏன் செய்கிறோம்னா, இந்த அட்டவணையில் இந்த 0 கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த அட்டவணையோட நோக்கமே வந்து டு ஃபைண்ட் 0பா. 0 கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அட்டவணையை ஃப்ரேம் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இங்கே தான் நமக்கு 0 வருது. அதோட நம்ம கொஸ்டின் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுகள். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஹோஸ் டிகிரி இஸ் 2, அதாவது கிரேட்டஸ்ட் பவர் வந்து 2ன்னு இருக்கணும். அதை தான் வந்து நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு சமன்பாட்டின் படி 2ன்னு இருக்கணும், அல்லது அந்த சமன்பாட்டின் உயரி அடுக்கு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுக்கு 2 தீர்வுகள் இருக்கும். அதாவது எக்ஸுக்கு 2 ஆன்சர்ஸ் வரும், அதாவது 2 ஜீரோஸ் வந்து நம்ம கிடைக்கணும் அட்டவணையில். இங்கே நமக்கு எத்தனை கிடச்சிருக்கு, 1 தான் கிடச்சிருக்கு. அப்போ இன்னொரு 0 வர்றது வரைக்கும் இந்த அட்டவணையை தொடரணும். நமக்கு 0க்கு மேலே 2 அல்லது 3 மதிப்புகள், 0க்கு கீழே 2 அல்லது 3 மதிப்புகள், அவ்வளோதான்ப்பா நமக்கு அட்டவணையில் தேவை. இப்போ 0க்கு மேலே நமக்கு ஒரு 3 மதிப்பு தான் தேவை, ஆனால் ஏகப்பட்ட மதிப்பு இருக்குது. சரி, நம்ம 2 அல்லது 3 எடுத்துக்கலாம். ஆனால் 0 கீழே பாருங்கள் மதிப்பே இல்லைல்ல, 0 கீழே மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதோட நமக்கு 2 ஜீரோக்கள் வரணும், ஒரு 0 தான் வந்திருக்கு. அப்போ இன்னொரு 0 கண்டுபிடிக்கணும். எல்லா கணக்குலையும் 2 0 வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கணக்கில் ஒரே ஒரு 0 தான் வரும். அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த கணக்குக்கு ஒரு 0 தான், இதுக்கு அடுத்து நம்ம டேபிளை கண்டினியூ பண்ண வேண்டாம், அட்டவணையை தொடர வேணாம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம்ப்பா. இதுக்கு வந்து நமக்கு எப்படியோ இங்கே அடுத்த 0 வரும்னு நினச்சாலும் சரி, இல்லை 0 கீழே நமக்கு 2 or 3 வேல்யூஸ் வேணும், 2 அல்லது 3 மதிப்புகள் வேணும். அதுக்காகவாது நம்ம என்ன பண்ணணும், இந்த அட்டவணையை இன்னும் கண்டினியூ பண்ணணும். இப்போ இங்கே 4ஓட முடிச்சிருக்கோமா. இப்போ 5ன்னு போட்டு இன்னொரு வரிசை கண்டுபிடிக்கலாம். 5ன்னு போட்டால் இங்கே என்ன வரும் பாருங்கள், இங்கே x² இருக்கா. அப்போ இங்கே 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 5 × 5 25ன்னு வருமா. அதே மாதிரி பாருங்கள் -9x அப்படின்னா -9 × 5, எக்ஸுக்கு பதில் இங்கே 5 தானே இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஃபஸ்ட்டு சிம்பிளை பெருக்கிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -5 9s are 45. I 9 45ன்னு வந்திருக்கும்ப்பா. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ் 20 அப்படியே தானே போட்டோம். அப்போ இங்கே அப்படியே போட்டுருங்க. இப்போ இங்கே ஒய்யின் மதிப்பு வேணும். ஒய்யின் மதிப்பு என்பது என்ன, இது 3 சேர்த்து தானே ஒய்யின் மதிப்பு. 25 + 20 நான் வரும் 45ன்னு வரும், 45ன்னு வரும். 45 - 45 0. 1 செகண்ட் 0. பார்த்தீங்களா, 2 0 வந்துருச்சா. இப்போ 0 கீழே ஒரு 2 நம்பராவது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அட்டவணை நம்ம இன்னும் தொடரணும், இன்னும் கண்டினியூ பண்ணணும். இப்போ 6ன்னு போட்டுக்கோங்க. 6 ஸ்கொயர்னா என்ன ஆகும், 36ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே -9x. இப்போ -9 × 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -6 9s are 54. இங்கே ப்ளஸ் 20 அப்படியே தான் எழுதிக்கிறோம், அப்படியே எழுதிக்கலாம். 36 + 20 கூட்டணும்னா 56ன்னு வரும். 56ல் 54 போச்சுன்னா என்னப்பா வருது, 2ன்னு வருது. இன்னும் ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிக்குவோம் நம்ம. இங்கே 7 நம்மளா எடுத்துக்கிறதா எக்ஸுக்கு. ஏன் இப்படி எடுக்கணும், நம்ம ஃபஸ்ட்டே கரெக்டாக எடுத்துருக்கலாமே அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டே கரெக்டாக எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன், எந்த நம்பர்லேருந்து எது வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ஈஸியாக. இது மாதிரி செஞ்சு இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த வேலையே இல்லாமல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு டேபிளுக்கு அப்படின்ட்டு. இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்ப்பா. இந்த மாதிரி தான் இங்கே 7, இங்கே x² வேணும். அப்போ 7 ஸ்கொயர்னா 49 வரும். 7 × 7னா 49ன்னு வரும்ப்பா. அதே மாதிரி -9 × 7ஆல் பெருக்குங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு ஆயிரும். 7 9 63, 7 9s are 63ன்னு வந்துரும்ப்பா. இந்த 20 அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 49 + 20 அப்படின்னா 69 வரும். 69 - 63னா 6. இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்து ஒரு வேளை 8ன்னு கண்டுபிடிச்சிங்க வைங்களேன், என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே 0 வந்துருச்சா. அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 2, அதே 2 இங்கே வந்துருச்சு. அடுத்து 6, அதே 6. ஒருவேளை நீங்கள் 8ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வந்திருக்கும், 12ன்னு வந்திருக்கும். சரிங்களா. நீங்கள் இன்னும் 8 கண்டுபிடிச்சி 12 வரைக்கும் கண்டுபிடிச்சி 12 வரைக்கும் உள்ள கிராஃபை வந்து நம்ம கிராஃப் பண்ணலாம், வரையலாம். 0க்கு மேலே 2 வேல்யூஸ், கீழே 2 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் தேவையே இல்லைப்பா. இங்கேருந்து கீழே உள்ள இந்த வேல்யூஸ் மட்டும் தான் தேவை.
இதை மட்டும் தான் பயன்படுத்தி கிராஃப் வரைப்போம். அப்போ இதெல்லாம் தேவையில்லாமல் கண்டுபிடிச்சிருக்குமா அப்படின்னா ஆமாம், அதை நமக்கு கிராஃபில் குறிக்க தேவையில்லை. அப்போ ஏன் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்? நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த நம்பர்லேருந்து எடுத்துருந்துருக்கலாம்ல, 2லேருந்து எடுத்துருந்துருக்கலாம்ல, +2லேருந்து 7 வரைக்கும் எடுத்துருக்கலாம்ல, ஏன் நம்ம இப்படியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கணக்குக்கும் இந்த கணக்குக்கு இதிலேருந்து இதை எடுப்போம், இந்த கணக்குக்கு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் எடுக்கணும்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால் காமனாக நம்ம -4 to +4ன்னு வச்சுருக்கோம்ப்பா. நீங்கள் இல்லை நான் அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிக்குவேன், எனக்கு அந்த டெக்னிக் சொல்லித்தாங்க அப்படின்னா வாங்க பார்க்கலாம். நம்ம கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். x² - 9x + 20 = 0. இதான நமக்குரிய கொஸ்டின். அது மட்டும் நான் இங்கே ரஃப்பில் தனியாக எழுதிக்கிறேன். R.W ரஃப் ஒர்க்குன்னு நான் எழுதியிருக்கேன்ப்பா, மீன் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், x² - 9x + 20 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்துறதுனா உங்களுக்கு தெரியும்ல, இந்த +20 எடுத்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? கூட்டினால் இந்த நம்பர் வரணும்ப்பா, ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும், மல்டிப்ளை பண்ணால் பெருக்கினால் +20 கிடைக்கணும். அது மாதிரி நம்ம இந்த +20 பிரிக்கணும். சரிங்களா? இதை வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஆட் பண்ணால் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸின் கீழ் கிடைக்கும்படியாக -9 கிடைக்கும்படியாக பிரிக்கணும். பெருக்கி பார்த்தா +20 வரணும்ப்பா, அது மாதிரி பிரிக்கணும். அப்போ 20 எப்படி பிரிக்கலாம்? 5 4s பிரிக்கலாமா? 5 4s 20. இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள், +20 வருது. ஆனால் ஆட் பண்ணால் என்ன வருது? 5 + 4 +9 வரும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது? -9 இருக்கா? அப்போ இந்த சிம்பிள்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணால் -9 வரும்னு பாருங்கள். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டால் தான் சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். ஒரே குறியீடாக இருப்பதால் கூட்டி அதே குறியீடை இட வேண்டும். எனவே -5 -4 சேர்ந்து -9 என்று கிடைத்திருக்கும். இப்போ பெருக்கும் பாருங்கள் கரெக்டாக வருதான்ட்டு. -× -+5 4s 20 கரெக்டாக வருதா? இப்போ நம்ம 20 பிரிச்சுட்டோம். கூட்டினால் -9 கிடைக்கும்படியாகவும் பெருக்கினால் +20 கிடைக்கும்படியாகவும் பிரிச்சுட்டோம். இது வந்து எக்ஸில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு, அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ முன்னாடி வந்து ஒரு எக்ஸை மட்டும் சேர்த்துக்கிட்டு அப்படியே இங்கே எழுதிருங்க. x - 5 × x - 4 = 0. இப்போ இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 0 வருதான். அப்படின்னா என்ன பார்த்தோம்? எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது பெருக்கும்போது 0 கிடைக்கும் நமக்கு? 2ல் ஏதோ ஒன்றின் மதிப்பு 0வாக இருந்தால் தானே 0 கிடைக்கும். அப்போ x - 5 மதிப்பு 1 0ன்னு இருந்திருக்கணும். அதனால தான் 0 × x - 4 = 0ன்னு வந்திருக்கும். இல்லை இந்த x - 4 மதிப்பு 0ன்னு இருந்திருக்கும். அதனால தான் x - 5 × 0 = 0ன்னு ஆயிருந்திருக்கு. அப்படி தானே அர்த்தம் இதுக்கு. அதனால இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. இதிலிருந்து எக்ஸுக்கு மதிப்பு வேணும்னா -5 இங்கிட்டு கொண்டு போயிருங்க, என்ன ஆகும்? 0 + 5ன்னு வரும். அப்போ வெறும் 5 நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்க x = -4 அங்கிட்டு போகும்போது 0 + 4 அப்படின்னா வெறும் 4ன்னு கிடச்சிரும். இப்போ x = 5, x = 4. எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க? 5 மற்றும் 4ன்னு வருதா? 5 and 4ன்னு வருதா? இப்போ டேபிளுக்கு வாங்க. இப்போ பாருங்க, நம்ம அங்கே ரஃப் ஒர்க்கில் பார்த்த மாதிரியும் 4ன் மதிப்பும் 5ன் மதிப்பும் பாருங்க 0 0ன்னு கிடச்சிருக்குதா? நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதோ அந்த நம்பரை மட்டும் நம்ம மெயினாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே 2 அல்லது 3 எண்கள், அதற்கு கீழே 2 அல்லது 3 எண்கள் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும்ப்பா. அப்படி போட்டோம்னா நீட்டான ஒரு அட்டவணையாக உங்களுக்கு வரும், நீட்டான ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க 5 and 4 மட்டும் இங்கே சென்டரில் வர மாதிரி எழுதிட்டு மேலே 2 நம்பர்ஸ் அல்லது 3 நம்பர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கீழே 2 or 3 நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டு டேபிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும்ப்பா. இப்போ வந்து நம்ம x, y கண்டுபிடிக்கணுமா? x, yன்றது என்னது? ஒன்றும் இல்லை, எக்ஸின் மதிப்பு yன் மதிப்பு -4, -72. அடுத்தது என்ன? -3, -56, -2, -42. அப்படியே 1 by 1 எழுதிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம x, y மதிப்பெல்லாம் எழுதிட்டோம்ப்பா. இப்போ என்னென்ன நம்பருக்கு மட்டும் நம்ம கிராஃப் வரைஞ்சா போதும் அப்படின்னா, இந்த 0 வர 2 நம்பர் 0ன்னு ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஒய் வேல்யூ வந்து 0ன்னு வரும், ஒய்யின் மதிப்பு வந்து 0ன்னு வரணும். அந்த 2 நம்பரும், அதுக்கு மேலே 2 நம்பர், கீழே 2 நம்பர். இல்லை நான் 12 வரைக்கும் நான் குறிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறிச்சிக்கலாம். நீங்கள் இங்கே 12 வரை குறிச்சிங்கன்னா இங்கேயும் ஒரு 8 ஒன் மோர் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே 8ன்னு போட்டு கீழே வந்து 8ன்னு போட்டு ஒன் மோர் லைன் வந்து கண்டுபிடிச்சு நீங்கள் ஈக்குவலாக கூட வரையலாம். அட்டவணையில் போட்டிருக்கிற எல்லா நம்பரையும் கிராஃபில் குறிச்சே ஆகணும் நமக்கு அவசியம் கிடையாது. இந்த 0 தான் நமக்கு மெயின். இதுக்கு மேலே ஒரு 2 or 3 வேல்யூஸு, கீழே 2 or 3 வேல்யூஸ், 2 அல்லது 3 மதிப்புகள், மேலே 2 அல்லது 3 மதிப்புகள் மட்டும் எடுத்து கிராஃப் வரைஞ்சால் போதும்.
வாங்க இப்போ வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். நம்ம வந்து எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைஞ்சிட்டோம்ப்பா. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அது வந்து 0. எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச்சும் வெட்டும் புள்ளி வந்து 0ப்பா. அதை தொடர்ந்து இந்த பக்கம் வந்து 1 2 3 4, மேலே 1 2 3 4, இந்த பக்கம் வந்து -1 -2 -3, அதே மாதிரி இங்கிட்டு கீழே -1 -2 போட்டுக்கோங்க. எங்கே மைனஸ் வேல்யூஸ் வருதோ அங்கே டேஷ் வரணும், எக்ஸ் டேஷ். அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் டேஷ் வந்துடும். ப்ளஸ் வேல்யூஸ் வர இடத்துல வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் நம்ம குறிச்சிருப்போம். இப்போ இங்கே வந்து நம்ம புள்ளிகள் குறிச்சிட வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் புள்ளி என்ன குறிக்கலான்னு பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2,6 நம்ம 2,6 வந்து குறிச்சிடலாம்ப்பா. 2,6. இப்போ இங்கே 2 அப்படின்றது வந்து எக்ஸோட வேல்யூ, 6ன்றது வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 6 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இந்த 2 வந்து எக்ஸின் மதிப்புப்பா. எனவே எக்ஸ்ஹெச்சில் 2 பாருங்கள், ஒய்ஹெச்சில் 6 பார்த்து குறிச்சிருங்க. பாருங்கள், எக்ஸில் வந்து 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒய்யில் வந்து 6 எங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குதா. அப்போ இங்கே இந்த 2ன்ற இந்த டார்க் லைனுக்கு நேராக, இங்கே 6க்கு நேராக கரெக்டாக 2 டார்க் லைன்ஸும், இங்கே 2 வழியாக வர டார்க் லைனும் இங்கே 6 வழியாக வர டார்க் லைனும் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து என்னது 2,6, 2,6. அதை அப்படியே குறிச்சிக்கணும். நெக்ஸ்ட் புள்ளி 3,2, 3,2 அதை குறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2. எக்ஸ் அச்சில் 3க்கு நேராக, ஒய் அச்சில் 2க்கு நேராக. எல்லாமே ப்ளஸ் மதிப்புப்பா, அதனால் கீழே வந்து வராது, எல்லா புள்ளியுமே வந்து மேலே தான் வருது. இங்கே வந்து 3,2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் புள்ளி பாருங்கள், 4,0, நெக்ஸ்ட் 5,0 ரெண்டையுமே குறிச்சிடலாம். 4,0ன்னா எங்கே பார்க்கணும், எக்ஸ் அச்சில் 4க்கு நேராக, ஒய் அச்சில் 0க்கு நேராக. அப்போ 4,0 என்றால் இந்த எக்ஸ் அச்சின் மீதே அமையும். அப்போ 5,0 எங்கே இருக்கும், இங்கே தானே அமையும். நெக்ஸ்ட் புள்ளி பாருங்கள், 6,2, அடுத்தது 7,6 ரெண்டையும் குறிச்சிடலாம். 6,2னா இங்கே 6க்கு நேராக, இங்கே 2க்கு நேராக. அப்போ இங்கே வரும் 6,2. இங்கே வந்து நம்ம புள்ளி எழுதிக்கலாம்ப்பா. 4,0, இது வந்து 5,0. நெக்ஸ்ட் என்ன புள்ளி பார்த்தோம், 7,6 பார்த்தோமா. அப்போ இங்கே 7க்கு நேராக, இங்கே 6க்கு நேராக. ஸோ 7,6னா இங்கே வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம்ப்பா. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்படி கையில் தான் ஜாயின் பண்ணணும், ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாது. நம்மளோட கொஸ்டினை இந்த கிராஃபில் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதிருங்க. x² - 9x + 20 y = இதான் கொஸ்டின். இதை எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல எழுதிருங்கப்பா. அதாவது இந்த வடிவத்துக்கு பேர் வந்து பேரபோலா, தமிழ்லனா பரவளையம்ப்பா. நம்ம பரவளையம் வரைஞ்சிருக்கோம், பேரபோலா வரைஞ்சிருக்கோம். பேரபோலா அப்படின்னா அது என்ன ஷேப்புன்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லை நீங்கள் மேலே தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட உயரத்தை போய் அடைஞ்சிட்டு மறுபடியும் கீழே வருமா, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை வந்து ரீச் பண்ணிட்டு என்ன ஆயிரும், அது திரும்ப கீழே வரும். அப்போ அந்த கல்லோட பயணிக்கும் பாதை தான்ப்பா பேரபோலா. ஒரு கல்லை தூக்கி போனோம் அப்படின்னா இப்படி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போயிட்டு மறுபடியும் அது என்ன ஆயிரும், பழைய இடத்துக்கே கீழே வந்துடும். அந்த கல் பயணிக்கும் பாதை தான்ப்பா பேரபோலா. சரியா? அப்போ அந்த ஷேப்பில் இருக்கணும். நீங்கள் வி ஷேப்பில் வரையக்கூடாது. அது எவ்வளோ ஈவனாக எவ்வளோ ஒரு சீராக போயிட்டு வருமோ அதே மாதிரி நம்மளோட பேரபோலா இருக்கணும், நம்மளோட பரவளையம் இருக்கணும். இதான்ப்பா. இது வந்து அளவு திட்டம். நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், தமிழ்லேயும் எழுதியிருக்கேன். அளவு திட்டம் உங்களுக்கே தெரியும், அதை பார்த்துக்கலாம். சரி, இப்போ நமக்கு தீர்வு கேட்டிருக்காங்கல்ல, தீர்வு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், இந்த பரவளையமானது பேரபோலாவானது எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுச்சு. எக்ஸ் அச்சை 2 புள்ளிகளில் வெட்டி கொண்டால் தீர்வுகள் மெய் மற்றும் சமம் அல்ல அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இதை வந்து நம்ம அட்டவணையிலிருந்தே கூட எழுதிடலாம்ப்பா. அட்டவணையில் 2 ஜீரோஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், தீர்வுகள் மெய் மற்றும் சமம் அல்ல. அதாவது சொல்யூஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடாம்ப்பா. சொல்யூஷன் பாருங்கள், ஒரு சொல்யூஷன் 4, இன்னொரு சொல்யூஷன் 5, ரெண்டு அன்ஈக்குவல் தானே, வேற வேற தானே வந்திருக்கு. ரெண்டு வந்து மெய் மற்றும் சமம் அல்ல தானே, சமமாக இல்லை. மெய் அப்படின்னா என்னன்னாப்பா, ரியன்கள்னு சொல்லிட்டு நம்ம 9th படிச்சிருப்போம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே மெய்யெண்கள் தான்ப்பா. அதாவது ப்ளஸ் நம்பர்ஸ், மைனஸ் நம்பர்ஸ்,
பின்னம், தசமம், ரூட்டில் உள்ள நம்பர், அதாவது விகிதம் முறா எண்கள், இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான்ப்பா மெய்யெண்கள். அதாவது பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ, டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ், ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர், இது எல்லாம் சேர்ந்தது தான்ப்பா வந்து ரியல் நம்பர். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அது எல்லாமே ரியலாக தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன்ஸாக ரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்குக்குமே எழுதிடலாம். எழுதிட்டு ஒரே ஒரு ஜீரோ மட்டும் சில கணக்கில் வரும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜீரோ எந்தெந்த கணக்குக்கெலாம் வருதோ அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸாக ரியல் அண்ட் ஈக்குவல்னு வரும். தீர்வுகள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு வரும்ப்பா. எதுக்கெல்லாம் வந்து 2 zeros வருதோ, 2 zeros வருதோ அப்போ வந்து பாருங்களேன், சொல்யூஷன் வந்து வேற வேறையாக வருது, சமமாக வரலை. அப்போ தீர்வுகள் மெய் மற்றும் சமம் அல்ல அப்படின்னு எழுதணும். அல்லது சொல்யூஷன்ஸாக ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு எழுதணும்ப்பா. வாங்க தீர்வுகள் எழுதிடலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இந்த தமிழில் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த இங்கிலீஷில் உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்கப்பா. அவ்வளோதான். நன்றி மாணவர்களே.